நவம்பர் 19 கோல்டோட நெக்ஸ்ட் வீக்லி டே ப்ரொஜெக்ஷன் கூட வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் 2594 போயிட்டு ஒரு ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தோம். பட் அந்த செட்டப் வந்து ஃபெயில்டாக இருக்குது. என்ன ரீசன் அப்படிங்கிறத நேற்று ஈவினிங் நம்மளோட வீடியோலையும் சொல்லியிருந்தேன். நம்மளோட சேனல்லையுமே வந்து சார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ வந்து அப்கமிங் டேஸில் நடக்கிறது கூட பாசிபிலிட்டிஸ். ஸோ லாஸ்ட் வீக் சண்டே நம்ம அனலைசிஸ் பண்ணது வந்து செட்டப் ஃபெயில்டாக இருக்குது. என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா மண்டே வந்து ஒரு நல்லாவே பீக் ஆச்சு. என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வார் வந்து டிக்ளைன் ஆகிருந்துச்சு. ஸோ ப்ரெசண்ட்டாக மார்க்கெட் வந்து அகெயின் ஒரு ஹை போகிறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 2555 அப்படிங்கிற ஜோனில் பாடி வச்சுட்டு இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் பண்ணி பட் அகெயின் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஆச்சு. ஸோ புல்லிஷ் ஆகுமே நமக்கு வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து இது ஒரு 3 பிளாக் ரோஸ் வந்து ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணி ஒரு ஃபால் ஆகும்னு நினச்சிருந்தோம். பட் இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட்டை ஃபண்டமெண்டலாக வாரிஷ் இருக்கிறதுனால ஒரு பிரேக் கொடுத்துருந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, முதல்ல நமக்கு வந்து 3 பிளாக் ரோஸ் வந்து செட்டப் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நல்ல புல்லிஷ் மொராபோசோ கேண்டில் விழுந்திருக்கு. நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ லோவாக பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வித்தின் அ சேம் டேயில் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 500 பிப்ஸ் கிட்ட நமக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ கோல்டு பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு வி பேட்டர்னுமே நமக்கு வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கு. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. ப்ளஸ் நம்மளோட சார்ட் பேட்டர்னையுமே ஃபெயில் பண்ணதுனால இங்கேருந்து நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக 2550 அப்படிங்கிற ஜோனுக்கு கண்டிப்பாக போகும் இனிஷியலாக. ஸோ லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோன்லேருந்து மேலே போயிட்டு இங்கே கன்சல்டேஷன் ஆகும். மேபி இந்த இடத்துல நமக்கு வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு அகெயின் வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹை எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக கோல்டு பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் வந்து 2555 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட்டு. மேபி லைட்டாக இந்த சைடில் வந்து நமக்கு வார் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. டெக்னிக்கலாக நமக்கு ஃபண்டமெண்டலாக ஒரு நியூஸஸ் வந்து யூஎஸ்டி ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஃபாலோ எதிர்பார்க்கலாம். ஸோ அஸ் ஆஃப் நோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு 2615 2210 கீழே மேலே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அது வந்து அப்ட்ரெண்டில் தான் இருக்கும். அதில் எந்த வித மாற்றங்களும் இல்லை. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கிரியேட் ஆகிருக்கு. மேபி இந்த ஜோனை பிரேக் பண்ணி நமக்கு 2800 அப்படிங்கிற ஜோன் போயிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக நம்ம இன்னொரு ஆல் டைம் ஐயா 2820 அப்படிங்கிற ஜோனுக்கு மேலேயுமே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும், இந்த மாதிரி சிக்னல்ஸ் வேணும், இந்த மாதிரி வந்து கோல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம விபி சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அண்ட் தென் உங்களுக்கு ட்ரேடிங் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோவில் ஜாயின் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து விஐ பிசினஸ் கிடச்சிடும். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ட்ரேடிங் சிக்னல்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணணும், என்னென்ன பேரில் ட்ரேட் பண்ணணும், என்னென்ன டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது முழுக்க உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடச்சிடும். ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் சரி ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஎஸ்டி பெஸ்ட் ப்ரைஸில் பையிங்கும் பண்ணணும், செல்லிங் பண்ணணும், பேங்க் இஷ்யூ வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் நம்பருக்கு மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் உங்களே சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் கிருப்சன். நன்றி, வணக்கம்.